ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவையாக காத்திருக்கின்றன. முதலில் தமிழக பக்கம் பார்வையை திருப்பலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அடுத்த வாரம் வெளியாக உள்ள நிலையில் எக்ஸிட் போல் எனப்படும் வாக்களிப்புக்கு பிந்திய கணிப்புகள் நேற்று மாலை வெளியாகியிருந்தன. இவ்வாறாக வெளியாகும் எக்ஸிட் போல் கணிப்புகள் முற்றிலும் சரியானவை இல்லை என கூறப்படும் போதிலும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை மையப்படுத்தி வெளியான கணிப்புகளில் ஒரே ஒரு கணிப்பை தவிர ஏனைய அனைத்து கணிப்புகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே ஒரு கணிப்பாக இருக்கக்கூடிய ஆக்சிஸ் மை இந்தியாவில் மட்டும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் திமுக அணிக்கு சவாலாக சிறிய முன்னிலையை எடுக்கும் என தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை தேவைப்பட்டால் அதற்குரிய ஆசனங்கள் 118ஆக இருக்க வேண்டும் என்ற நியதி உள்ள நிலையில் அநேகமான கணிப்புகளில் திமுக தலைமையிலான கூட்டணி இந்த தொகையை எட்டும் எனவும், இரண்டாவது இடத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி பெறும் எனவும், அதாவது எதிர்க்கட்சியாக அதிமுக கூட்டணி இருக்கும் எனவும், மூன்றாவது இடத்தில் தான் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இருப்பதாக கணிப்புகள் வந்துள்ளன. நிச்சயமாக இவ்வாறாக வெளியான எக்ஸிட் போல் கணிப்புகள் நாம் தமிழர் கட்சிக்கு உகந்ததாக இல்லை என்ற யதார்த்தம் இருக்கின்றது. எனினும் ஒரு கணிப்பில் நாம் தமிழர் கட்சிக்கு 3 ஆசனங்கள் வரை கிட்டக்கூடும் என சொல்லப்படுகின்றது. ஐரோப்பிய நாடுகள் உட்பட்ட மேற்குலக நாடுகளில் இருப்பது போல தமிழகம் போன்ற இந்தியாவின் மாநிலங்களில் இவ்வாறாக வெளியாகும் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் துல்லியமானவை அல்ல என்பது கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் கருத்து கணிப்புகளிலிருந்து தேர்தலின் உண்மையான முடிவுகள் வேறுபாடாக வெளிவந்த நிலையில் உண்மை நிலையை தமிழக சட்டப்பேரவையில் அறிய வேண்டுமானால் எதிர்வரும் திங்கட்கிழமை மே மாதம் 4ஆம் தேதி வரை பொறுத்திருக்க வேண்டும் என்பதும் ஒரு நியதியாக உள்ளது. பாக்கு நீரணியின் அக்கறையில் கருத்து கணிப்புகள் உண்மையை சொல்கின்றனவா அல்லது அரசியல் சார்ந்த அடிப்படையில் தமது கணிப்புகளை வெளியிடுகின்றனவா என்பது ஒரு முக்கியமான ஐயமாக இருந்தாலும், இக்கரை இலங்கையில், அதாவது பாக்கு நீரிணைக்கு இக்கரை பகுதியில் ஸ்ரீலங்காவின் திரசேரியில் இடம்பெற்ற ஹேக்கிங் எனப்படும் இணையவழி மோசடி திருட்டில் ஆட்சி தரப்பு உண்மை சொல்லுகின்றதா பொய் சொல்லுகின்றதா என்ற ஐயங்கள் உள்ள நிலையில் ஆட்சி தரப்பு நிச்சயமாகவே உண்மைகளை இந்த விடயத்தில் சொல்லவில்லை என்பதை அவர்கள் சார்ந்த அதிகாரிகளின் ஓடி ஒழிப்புகள் சான்றாகின்றன. இந்த இணைய ஊடுருவலில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பறிபோன நிலையில் இந்த விடயத்தில் இன்று கோப் எனப்படும் ஸ்ரீலங்காவின் பொது நிதி குழுவின் முன்னால் தோன்ற மறுத்து ஸ்ரீலங்கா திரைசேரியின் செயலாளர் ஹர்ஷன சூரியபிரமா ஒரு ஓடியொழிப்பை செய்திருக்கின்றார். இந்த பெரிய இணையவழி திருட்டு தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக அரசியல் ரீதியான கடமையாக அவர் பொது நிதிக்குழுவால் அழைக்கப்பட்ட போதிலும் அதில் தோன்றுவதற்கு மறுத்திருக்கின்றார் திரைசேரியின் செயலாளர். மடிக்கணம் காரணமாகவே அவர் இந்த ஓடியொழிப்பை செய்ததாக கருதப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவுக்குரிய கடனை திருப்பிச் செலுத்த வேண்டிய அதிகாரபூர்வ இணைய முகவரியாக government.ou என்ற முகவரி இருக்கும் நிலையில் அந்த முகவரி மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக government.ou.com என்ற போலியான மின்னஞ்சல் முகவரி ஒன்று புகுத்தப்பட்டிருப்பதாக எனேபிள் என்ற இணைய பாதுகாப்பு நிறுவனம் கடந்த ஆண்டு அக்டோபரில் 2 முறை எச்சரிக்கைகளை விடுத்தும் 3 மாதங்கள் கழித்து கடந்த ஜனவரி மாதத்தில் ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சு அந்த எச்சரிக்கைகளை புறந்தள்ளி போலியான மின்னஞ்சல் முகவரியை மையப்படுத்தி இந்த பணத்தை அனுப்பியமை ஹேக்கர்களின் கைகளில் இந்த நிதி விழுவதற்கு வழிவகுத்திருந்தது. அத்துடன் இந்த எச்சரிக்கை குறித்த மின்னஞ்சல் பதிவுகள் மற்றும் முக்கிய தரவுகளும் திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருப்பதை ஸ்ரீலங்கா சிஐடியினரே நீதிமன்றத்தில் பகிரங்கப்படுத்திய சமகாலத்தில் தான் அமெரிக்க தபால் சபைக்கு அனுப்ப வேண்டிய 20 கோடி ரூபாய் பணம் காணாமல் போனமையும், அதே போல பிரான்ஸ் தொடர்பான கடன் பத்திர ஆவணங்கள் மாயமாகிய விடயங்கள் என திரைசேரி மற்றும் ஸ்ரீலங்கா மத்திய வங்கியை மையப்படுத்தி அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில்தான் திரைசேரியின் செயலாளர் ஹர்ஷன சூரியபிரமா
பொது நிதிக்குழுவின் முன்னால் தோன்ற மறுத்து இன்று ஓடி ஒழிப்பை செய்திருக்கின்றார். இந்த நிலையில் தமது ஆட்சி மீதான விமர்சனங்கள் அதிகரித்து வருவதால் மீண்டும் ராஜபக்சேக்களின் பதுக்கல் பணம் குறித்த உச்சாடனங்களை ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி தீவிரப்படுத்தி வருகின்றது. ராஜபக்சேக்கள் சில வெளிநாடுகளின் ஆதரவுடன் அந்தந்த நாடுகளில் மறைத்து வைத்ததாக கூறப்படும் பணம் குறித்து அரசாங்கம் விசாரணைகளை நடத்தி வருவதாக குறிப்பிடும் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா, மறைத்து வைக்கப்பட்ட பணம், அதனை மறைத்து வைத்த நபர்கள், அவை மறைத்து வைக்கப்பட்ட நாடுகள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் அரசாங்கம் வெளியிடும் என எதிர்பார்ப்பதாக கூறியிருக்கின்றார். ஆனால் அரசாங்கம் உருவாக்கப்பட்டு, ஆட்சி மாற்றம் உருவாக்கப்பட்டு இவ்வளவு மாதம் கடந்தும் இந்த விடயங்களில் எதுவுமே வெளிவரவில்லை என்பது ஒரு கசப்பான யதார்த்தமாக உள்ள நிலையில்தான் இப்போது ஜேவிபியின் பொதுச் செயலாளர் இந்த விவரங்கள் விரைவில் வெளிவரும் என கூறுகின்றார். உகண்டா போன்ற நாடுகளில் ராஜபக்சக்கள் பெருமளவு பணத்தை பதுக்கி வைத்ததாக கூறப்படும் நிலையில் இந்த பணம் குறித்த கேள்விக்கு டில்வின் சில்வா இவ்வாறு ஒரு பதிலை சமரசப்படுத்தும் வகையில் குறிப்பிட்டாலும் திரைசேரி மீதான வாக்குமூலத்தை வழங்க மறுத்து திரைசேரியின் செயலாளர் ஹர்சன சூரியபிரமா இன்று நாட்டின் பொது நிதி குழுவுக்கு ஏன் ஓடி ஒழித்தார் என்பதற்குரிய பதில்கள் எதுவும் ஆட்சி தரப்பில் இருப்பதாக தெரியவில்லை. இவ்வாறாக தென்னிலங்கை அதிர்வுகள் இருக்க, தமிழர்களின் தரப்பில் தையிட்டியில் பொதுமக்களின் காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி திஸ்ஸ விகாரை காணி அளவீட்டு விடயத்தில் அரசியல்கள் நகர்த்தப்படுகின்றன. அரசாங்கமே இந்த அரசியலை செய்கின்றது. இந்த அரசியலுக்கு அரசு அதிகாரிகளும் துணை நிற்பதான விமர்சனங்கள் எல்லாம் வந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தூண்டுதலால் தான் தையிட்டியில் காணி அளவீட்டு பணிகள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சி சார்ந்த வலிகாமன் தவிசாளர் சுகிர்தன் ஒரு புதிய குற்றச்சாட்டை தொடுத்திருக்கும் நிலையில், ஸ்ரீலங்கா நீதிமன்றங்களில் குற்றவியல் வழக்குகள் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கைத்துப்பாக்கி வழங்க எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என்ற விடயம் நேற்று மல்லாக நீதிமன்றத்தில் வினாக்களாக எழுப்பப்பட்டன. அவ்வாறாக குற்றவியல் வழக்குகள் உள்ள ஒருவருக்கு கைத்துப்பாக்கியை வைத்திருக்க அனுமதி வழங்க முடியாது என நேற்று நீதிமன்றத்தில் பலமான வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நீதிமன்றம் அர்ச்சுனாவின் கைத்துப்பாக்கியை கையகப்படுத்திய நிலையில் இந்த துப்பாக்கி இனிமேல் அவருக்கு மீண்டும் கிட்டுமா என்பதில் ஐயங்கள் உள்ளன. தனது சொந்த காணி பிரச்சனையை மையப்படுத்தி பெண்ணொருவரை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவத்தில் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டிருந்தார், தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு நேற்று பிணை வழங்கப்பட்ட நிலையில்தான் இந்த புதிய அதிர்வுகள் வந்திருக்கின்றன. அநேகமாக அர்ச்சுனாவுக்கு இனிமேல் இந்த துப்பாக்கி மீண்டும் வழங்கப்பட மாட்டாது என்ற ஊகங்கள் தான் பொதுவாக நிலை வருகின்றன. எனினும் நீதிமன்றத்தின் முடிவே இறுதியாக இருக்கும். அத்துடன் அரசாங்கத்தின் முடிவு, குறிப்பாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் முடிவும் இதற்குள் கலந்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இதற்கிடையே காசாவை நோக்கி புறப்பட்ட குளோபல் சுமுத் புளோட்டிலாவின் மனிதாபிமான உதவி கப்பல் தொடரை இஸ்ரேலிய கடற்படை இடைமறித்த நிலையில் அதில் பயணித்த இலங்கையரான சமீரா மெஹ்புதீன் என்ன ஆனார் என்பது இதுவரை தெரிய வரவில்லை. நேற்று இரவு இந்த இடைமறிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த 12ஆம் தேதி ஸ்பெயினின் பார்சலோனா நகரிலிருந்து தனது பயணத்தை தொடங்கிய இந்த படகு இஸ்ரேலிய கடற்கரையிலிருந்து நூற்றுக்கணக்கான கடல் மைல்கள் கப்பால் கிரீட் தீவுக்கு அருகிலுள்ள சர்வதேச கடற்பகுதியில் நேற்று இரவு இடைமறிக்கப்பட்டது. வழமையாகவே இஸ்ரேல் தனது கடற்கரையிலிருந்து 100 கடல் மைல்களுக்கு அப்பால் தான் இவ்வாறாக வெறும் மனிதாபிமான கப்பல்களை இடைமறிப்பது வழக்கம் என்றாலும் இந்த முறை தனது கடற்கரையிலிருந்து அதிக தூரத்திற்கு, அதாவது 500க்கும் மேற்பட்ட கடல் மைல்களை தாண்டி இந்த இடைமறிப்பை செய்துள்ள நிலையில் அதில் பயணித்த இலங்கையரின் நிலைமை தெரியவில்லை. இஸ்ரேலிய குமாண்டோக்கள் இந்த படகில் ஏறி அதனை தடுத்து நிறுத்த நிலையில் முன்னர் மாகாண சபை உறுப்பினராக இருந்த சமீரா மெஹ்புதீனின் நிலை தெரியவில்லை. இந்த படகில் பயணிப்பதற்காக அவர் கடந்த 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு இலங்கையிலிருந்து புறப்பட்ட விடயம் செய்திகளில் வந்த விடயம். அவ்வாறாக இலங்கையிலிருந்து புறப்பட்ட அவர் துனிசியாவுக்கு சென்று அங்கிருந்து தான் இந்த படகில் ஏறி காசாவை நோக்கி பயணித்த நிலையில் இஸ்ரேலிய குமாண்டோக்களின் அதிரடி நேற்று இந்த படகு மீது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த படகில் தமது குமாண்டோக்கள் ஒரு அதிரடியை நடத்தியதை ஒத்துக்கொண்ட இஸ்ரேல் இந்த படகில் பயணித்த மனிதாபிமான செயற்பாட்டாளர்களை இழிவுபடுத்தும் நோக்கில் இந்த படகில் ஆணுரைகள் மற்றும் போதைப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் பரப்புரை செய்து வருகின்றது. ஆனால் இஸ்ரேல் தவறான பரப்புரைகளை செய்வதாக குளோபல் சுமித் புளோட்டிலா தரப்பு குற்றஞ்சாட்டி இருக்கின்றது. கிரீன்பீஸ் அமைப்பும் தங்களது துணை கப்பலான ஆர்டிக் சன்ரைஸ் இந்த இடைமறிப்பு சம்பவம் குறித்த வானொலி தொடர்பாடல் எச்சரிக்கைகளை பெற்றதாகவும் இப்போது குறிப்பிட்டுள்ளது. காசா மீதான இஸ்ரேலிய முற்றுகை எதிர்த்து மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக மிகப்பெரிய குடிமக்கள் கடல் வழி
பயண அணிவகுப்பாக இந்த ஃப்ளோட்டிலா கருதப்படும் நிலையில் இந்த சுமூத் ஃப்ளோட்டிலாவில் 44 நாடுகளைச் சேர்ந்த செயற்பாட்டாளர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இலங்கை செயற்பாட்டாளர்கள் உள்ள நிலையில்தான் இந்த முறை பயணத்தின் பிரதிநிதியாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினரான சமீரா மெஹ்புதீன் பயணிக்கும் நிலையில் கிழக்கு மத்தியதரை கடலின் அபாயகரமான மண்டலத்தில் இந்த படகு இடைமறிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு அருகே அமெரிக்க படையினரால் கைப்பற்றப்பட்ட எம்டி டிஃபனி மற்றும் மெஜஸ்டிக் எக்ஸ் ஃபீனிக்ஸ் ஆகிய 2 எண்ணெய் தாங்கி கப்பல்களும் தற்போது மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது தெரிகின்றது. இந்த கப்பல்களை அமெரிக்கா தனது டியோகோ கார்சியா இராணுவ தளத்திற்கு நகர்த்துவதாக ஊக்கப்படுகின்றது. எம்டி டிஃபானி கடந்த 21ஆம் தேதி அமெரிக்க படைகளால் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இலங்கைக்கு தெற்கே கைப்பற்றப்பட்டது. அதற்கு 2 நாட்கள் கழித்து அந்த இடத்துக்கு அருகே கடந்த 23ஆம் தேதி அமெரிக்க படைகளால் மெஜஸ்டிக் எக்ஸ் ஃபீனிக்ஸ் என்ற எண்ணெய் தாங்கி கப்பலும் வழிமறிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்ட நிலையில் இந்த 2 கப்பல்களும் இப்போது நகர்வதாக தெரிய வருகின்றது. குறிப்பாக டியோகோ கார்சியா தீவுக்கு தான் இவை கொண்டு செல்லப்படுகின்றது என்ற ஊகங்கள் எழுந்துள்ளன. இவ்வாறான ஈரான் மீதான பிடிகள் தொடரும் நிலையில் ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகையை மாதக்கணக்கில் தொடர்வதற்கு அமெரிக்கா தயாராகி வருவதாக அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட செய்திகளை தொடர்ந்து உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் அதி உச்சத்தை எட்டியுள்ளன. இன்று காலை நிலவரப்படி ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் $125 என்ற அளவில் இருந்தது. 2022ஆம் ஆண்டுக்கு பின்னர் மசகு எண்ணெய் மிக உயர்ந்த விலையில் பதிவாகுவது இதுவே முதலாவது சந்தர்ப்பமாகும். இந்த நிலையில் ஈரான் புத்திசாலித்தனமாக செயற்பட வேண்டும் என மீண்டும் எச்சரித்த ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் துப்பாக்கியை ஏந்தியபடி இருக்கும் தனது கேலி சித்திரத்தையும் பதிவிட்டிருக்கின்றார். விளாடிமிர் புட்டினுடன் நேற்று 1.5 மணி நேரம் தொலைபேசியில் உரையாடிய ட்ரம்ப் இந்த கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். ஈரானிய யுரேனிய கையிருப்புக்கு உதவ ரஷ்யா முன்வந்திருப்பதை புட்டினுடனான தொலைபேசி உரையாடலில் தான் அவதானித்ததாகவும் ட்ரம்ப் கூறினார். இந்த வாரம் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசி திரும்பிய நிலையில் ட்ரம்ப் புட்டின் தொலைபேசி பேச்சு 1.5 மணி நேரமாக இடம்பெற்றிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். இன்று அல்லது நாளை ஈரானின் புதிய அமைதி திட்ட பரிந்துரைகள் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய போர் நிறுத்தமும் முறிவுக்கு வந்திருக்கின்றது. ஹிஸ்புல்லா நிலைகள் மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதலில் லெபனிய படைகளும் சிக்கியுள்ளனர். கடந்த 10 ஆண்டு காலமாக லெபனானை ஹிஸ்புல்லாக்கள் பணைய கைதியாக பிடித்து தமது நகர்வுகளை நகர்த்தி வருவதால் இனிமேல் அவர்களிடம் சமரசம் இல்லை என இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கின்றது. இறுதியாக ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கினால் பிரித்தானிய தலைநகர் லண்டனின் கோல்டஸ் கிரீனில் 2 யூதர்கள் நேற்று கத்தியால் குத்தப்பட்டதை தொடர்ந்து ஆன்டிசெமெட்ரிக் எனப்படும் யூத எதிர்ப்பு வாதத்தை ஒடுக்க தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் பிரித்தானிய அரசாங்கத்தை நோக்கி எழுப்பப்பட்டு வருகின்றன. 34 வயதான ஷலோமிரான் மற்றும் 76 வயதான மோஷே ஷைன் ஆகியோரை கத்தியால் குத்திய நபரை மெட்ரோபாலிட்டன் காவல்துறை கைது செய்யும் போது எடுக்கப்பட்ட காணொலி காட்சிகளை காவல்துறை தற்போது வெளியிட்டுள்ளது. முன்னதாக தென்கிழக்கு லண்டனில் நடந்த மற்றொரு சம்பவத்திலும் இதே சந்தேக நபர் ஈடுபட்டிருக்கலாம் என காவல்துறை நம்புகின்றது. வடக்கு லண்டனில் உள்ள யூத அமைப்புகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் மீது இந்த மாதம் மர்ம நபர்களால் தீ வைப்பு தாக்குதல்கள் மற்றும் நாசகார சம்பவங்கள் நடத்தப்பட்ட நிலையில் நேற்று இந்த கத்திக்குத்து தாக்குதல் வடக்கு லண்டனில் பட்டப்பகலில் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இவை பிரித்தானிய அரசாங்கத்திற்கு புதிய நெருக்கடியையும் உருவாக்கியுள்ளது. இதுதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.